இந்த கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்ற அதற்கு ஒரு பெயர் வந்து தேசிய அளவில் வைத்திருந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியாக தீர்மானிக்கப்பட்டு திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த அறிவிப்பை செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு கூட்டணி இது. இன்னும் அனைத்து கட்சிகளையும் ஓர் அணியில் இணைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இது அமையும். ஒரே நேர்கோட்டில் ஒரே மனநிலையில் பயணிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவார்கள். நிச்சயமாக இந்த கூட்டணி தமிழக அளவில் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி குமரி மாவட்டத்திலையும் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய தென்படுகிறது. இந்த முறை நிறைய அரசியல் மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் சொல்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கூட்டணி உறுதி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. குறிப்பாக முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் சில இஸ்லாமிய தலைவர்கள் வந்து அங்கேருந்து விலகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டணி கட்சிகளும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து விலகுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் விரைவில் ஏற்படும். நாம் பொறுத்து இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் 10 மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது தேர்தலுக்கு. நிச்சயமாக அதுக்குள்ள எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்படும்.